கேப்ப மாவு வச்சு வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க, கொண்டான்னு கேட்பாங்க. முதல்ல இங்கே ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கிறேன். இது வந்து முளைக்கட்டின ராகி மாவு. நீங்கள் உங்களுக்கு எந்த வகையான ராகி மாவு கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா கட்டி சுத்தமாக விழாது, ஈஸியாக கரைஞ்சிரும். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இங்கே ஒரு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 2 பேருக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஆல்ரெடி ராகி மாவில் வந்து நம்ம 1 கப் தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் 3 கப் அளவுக்கு கரெக்டாக வரும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்லோ பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிருந்தா ராகி மாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கலந்து ராகி மாவை சேர்க்கறதுனால உங்களுக்கு கட்டி தட்டி சுத்தமாக விழாது. ராகி மாவை ஊற்றுனதுக்கு அப்புறம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் வந்து பிடிச்சிரும் உங்களுக்கு. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா அடியில் பிடிக்காது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். ராகி மாவு வெந்து வந்துச்சுன்னா நல்லா ஷைனிங்காக வந்துடும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ராகிக்குள்ளே நம்ம தாளிச்சு சேர்க்கும் போது செம்ம மணமாக இருக்கும். எண்ணெய் காயமும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி இங்கே சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய். காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாய் இருக்கிற விதையை எடுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் அதிகமா போட போட செம்ம ருசியா இருக்கும் நம்ம சாப்பிடும் போதுல. சீரகம் நல்லா பொரிச்சு வரையும் நல்லா ஆறுன கூழ்ல அதை அப்படியே சேர்த்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் தாளிப்பை சேருங்க. இங்க 1 கப் அளவுக்கு மோர் கலந்து வச்சிருக்கிறேன். அதை அப்படியே கூழ்ல சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை காலையில் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நாள் முழுக்க நம்ம வயிறு சும்மா குளுக்குளுன்னு இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.